வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மையில் வந்த தகவல், ஏஏபி ஆம் ஆத்மி அவர்கள் ராமராஜ்யம், ஆம் ஆத்மிக்கா ராமராஜ்யம் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இது பலவிதமான அதிர்ச்சியை பிஜேபிக்கு ஏற்படுத்தியிருக்கு. 7 சீட்டு டெல்லியில் எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி இந்த வெப்சைட்டை அவங்க லான்ச் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ராமநவமியை முன்னிட்டு இன்றைக்கி கொல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரேலி பண்ணுறேன்னு மோடி சொல்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமராஜ்யத்தை நாங்கள் எப்படி நடத்திட்டு இருக்கோம்னு ஆம் ஆத்மி வெப்சைட்டில் கல்வி, பொது சுகாதாரம், இன்னொன்று பஸ், இதெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு மேம்படுத்தியிருக்கோம், 10 ஆண்டுகளில் நாங்கள் செய்த சாதனை என்ன அப்படின்னு அவங்க சொன்னது. ஏன்னா இன்றைக்கி சாயங்காலத்தோட எதுவும் நம்ம திட்டங்கள் மற்ற எதுவுமே அறிவிக்க முடியாது. திட்டங்களை தாண்டி நீங்கள் வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்போ அந்த கடைசி நேரத்தில் இன்றைக்கி ஆம் ஆத்மி ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை பிஜேபிக்கு கொடுத்துருக்குது. ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் 60% படித்தவர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுச்சு, நாங்கள் 10 வருடங்களாக என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிற அந்த லிஸ்ட்டு, இதை பிஜேபி மறுக்க முடியாது. ஏன்னா பிஜேபி சென்ட்ரலில் இருக்காங்க. இப்போ அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க ஆம் ஆத்மி, பாருங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம், இதை முடிஞ்சால் நீங்கள் மறுங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ராணா அந்த அம்மா மும்பையில் மோடி அலை இல்லை அப்படின்னு என்ன சொல்லுது, ஒரு கூட்டத்தில் சொல்லுது. அந்த இடத்துல வீடியோ இல்லை, வீடியோகிராஃபர் அவ்வளோ பண்ணல. வீடியோகிராஃபர் இல்லைன்னு நினச்சிட்டு அவங்க பேசுனது இப்போ சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பிட்னாபிஸ்லேருந்து எல்லாரும் இல்லை மோடி அலை இருக்குங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த அம்மா ராணா இல்லைங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 8ஆம் தேதி மோடி அவர்கள் முன்னிலையில் ஜாயின் பண்ண ஏக்நாத் எட்னாவிஸ் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பிஜேபியில் ஏற்கனவே இருந்தவர், சரத்பவார் கட்சியிலேருந்து வர்றார். அவருக்கும் பிட்னாவிஸ்க்கு சண்டை. இது என்ன சிக்கலாகுதுன்னா, ஒரு 5 தொகுதியில் பிட்னாவிஸ் ஆளுங்க நிற்கிற தொகுதியிலலாம் ஏக்நாத் எடிஸ் அவருடைய ஆளுங்க வேலை செய்ய மாட்டுறாங்க, பெரிய குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு. ஏக்நாத் எடிஸுடைய பொண்ணு தான் சரத்பவார் கட்சியில் மகளிர் அணி தலைவி, அவங்க இன்னும் வரல. இது மும்பை. ஏற்கனவே தெரியும், பீகாரில் நம்ம இவர் எங்கே நிற்கிறாரோ, நம்ம நிதிஷ்குமார் எங்கெங்கே நிற்கிறாரோ அங்கெல்லாம் பிஜேபி ஆளுங்க வேலை செய்ய மாட்டுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பிஜேபி துணை முதல்வர் சாம்ராட், அவர் சைலண்ட் ஆகிட்டார், அவங்க ஆட்களும் சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ 2 மாநிலம் டஃப் கொடுத்துட்டு இருக்கும்போது டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் 7 தொகுதி எப்படியும் ஜெயிக்கலாம் அப்படிங்கும்போது என்ன நடந்ததுன்னா, அந்த 7 தொகுதி லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெல்லி நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை 2024 பல்வின் கந்தாவால் அவர் நிற்கிறாரு, கந்தாலயா குமார். இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, ஏஏபி நிற்கிற இடத்துல பிரச்சனை இல்லை, நார்த் வெஸ்ட்டில் காங்கிரஸ் நிற்குது. நார்த் வெஸ்ட்டில் கோகேந்தர் சௌதாலா, உதித் ராஜ் சூப்பராக வேலை பார்த்துட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு தொகுதி மிக மிக முக்கியமானது சவுத் டெல்லியில் ஆம் ஆத்மி நிற்கிது. ஆம் ஆத்மி கேண்டிடேட்டு, அதாவது இதுவரை போன தேர்தலையும் இந்த தேர்தலையும் பார்த்தவங்க சொல்கிறாங்க, ஒரு 4 தொகுதியில் அருமையான வேலை. அதில் காங்கிரஸ் ஒரு தொகுதி, மிச்சம் 3 தொகுதி நம்ம ஆம் ஆத்மி அருமையாக வேலை பார்த்துட்ருக்காங்க. சிந்துராம் பத்வால் அருமையாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி எப்படியும் டெல்லியில் 7க்கு 7 கைப்பற்றிடணும் அப்படின்னு பிஜேபி ரொம்ப ஆழமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஆம் ஆத்மி விட்ட இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சி. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் கெலாட் அவர் சரியாக வேலை பார்க்கல, அமைதி ஆகிட்டார். பிஜேபி சொல்லி தான் அவர் அமைதி ஆகிட்டார்னு ஒரு சர்ச்சை இருக்கும்போது ஆம் ஆத்மி இன்றைக்கி வெளியிட்ட வெப்சைட் வெகுஜன மக்களை கவர்ந்துக்குது. இங்கே மட்டும் இல்லை, டெல்லியில், பஞ்சாபில், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அசாம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த விஷயத்தை. இப்போ அநேகமாக பஞ்சாப்பும் அநேகமாக சொல்லிடுவாங்களாம், நாங்கள் 1 வருஷத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களும் ஒரு இதை பண்ண போகிறாங்க. இப்போ பிஜேபியில் கேட்கும்போது இது அதாவது எலெக்ஷன் நேரத்தில் பெரிய ஸ்டண்டு, இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் முதலியே அவங்க சொல்லணும்னு இப்போ அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எலெக்ஷனுக்கு முதல் நாள் தானே இங்கே எடப்பாடி பழனிசாமி 10.5 தந்தார். பிஜேபி இதெல்லாம் பண்ணுச்சுன்னா பிஜேபி இதுக்கும் வேறு வேலை பண்ணுன்னு தெரிஞ்சு தானே இந்த தடவை விட்றாங்க. ஏன்னா பிஜேபி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெப்சைட் போட்டிங்கன்னா வெப்சைட்டை லாக் பண்ணி விட்ருவாங்க, என்னென்ன தொந்தரவு பண்ண முடியுமோ தொந்தரவு பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்போ ராமநவமி அன்னைக்கு ராமநவமியின் பேரை சொல்லி கெஜ்ரிவால் விட்டதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, நேற்று மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க ராமநவமி எனக்கும் முக்கியம் அப்படின்ட்டு அவங்க லீவ் விட்டாங்க.
அதாவது ராமரை வந்து நான் தான் கொண்டாடுறேன், ராமருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொன்ன பிஜேபிக்கு அங்கே மேற்கு வங்காளத்தில் ஒரு டஃப் கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. சரி, இந்த பக்கமாவது ஸ்கோர் பண்ணலாம், ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து சனாதனத்துக்கு எதிரானவர்கள்னு பார்த்தா ராமநவமி அன்னைக்கு ராமராஜ்யம் அப்படின்னு அவர் விடுறாரு. இப்போ அங்கேயும் பிஜேபி அவுட். இப்போ என்ன எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க? ராமநவமி அன்னைக்கு வெளியிட்டார். இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே மேற்கு நம்ம மகாராஷ்டிராவில் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை. ஏக்நாத் ஷிண்டே இப்போ பிட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு குடைச்சல் கொடுக்கலான்னு இவங்க ராஜ் தாக்கரே பண்ணி ராஜ் தாக்கரேவுக்கும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் சண்டை. இன்னொரு பக்கம் பிட்னாவிஸ் சுதந்திரமாக பண்ணி எல்லாத்தையும் கார்னர் பண்ணால் அவருக்கு ஆப்போசிட்டாக ஏக்நாத் எடிஸை கூட்டு வந்தாங்க. இந்த ஏக்நாத் எடிஸை கூட்டு வந்தது யார்? அமித்ஷா. அமித்ஷா ஏன் கூட்டு வராரு? அங்கே இருக்கக்கூடிய பிட்னாவிஸ் என்ன பண்ணுறாரு? ஸ்ட்ரெயிட்டாக RSS உடைய ஆள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் கட்கரிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பிஜேபி உறுதியாக நம்புகிறாங்க. முதல் வேட்பாளர் பட்டியலில் கட்கரி பேர் வரல. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் எல்லாத்துக்கும் தெரியும், நாக்பூர் தான் RSS உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கட்கரி பேர் வரல. அப்போ என்னென்னா பிட்னாவிஸ்க்கு ஒரு அதிர்ச்சி. அப்போ நீ எப்பயுமே முதலமைச்சர்லாம் ஆக முடியாது, RSS சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஏக்நாத் எடிஸை கூப்பிட்டு வரீங்க. ஏக்நாத் எடிஸ் பிஜேபியிலேருந்து பிட்னாவிஸ்னால தான் வெளியிலே போகிறார். பிட்னாவிஸ்னால வெளியில் போனவரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விடுறது. சண்டை மூடிடுச்சு. பிஜேபி வேறு ஒரு கணக்கு போட்டாங்க, இது வேறு கணக்கு. பிஜேபி என்ன நினச்சாங்கன்னா அவங்க மகளையும் கூப்பிட்டு வருவாருன்னு பார்த்தாங்க. அவர் மகள் ரோகிணி அவங்க கூப்பிட்டு வரல. இப்போ இதனால் மகாராஷ்டிரா கிழமையை பார்த்தீங்கன்னா இன்னும் இழுபறி தான். இன்னும் ஒரு முடிவு பண்ணல. அது இந்தியா கூட்டணி வலிமையில் அவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலங்கவே மாட்டுறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு கட்சியை சமாளிக்கிறதே பெரிய விஷயங்க. நீங்கள் 2-3 கட்சி இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லோக்கலில் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை. நம்ம சொன்னோம்ல, இந்த ராணா பேசுகிற பேச்செல்லாம் என்ன, இதே மற்ற நேரம்லாம் ராணா மேலே கண்டனம், நாங்கள் அப்படி இல்லைன்னா சொல்லுவாங்கள்ல. ஏன் சொல்லலை? அந்த இடத்துல வந்து ஆள் இல்லைன்னு நினச்சி தப்பாக பேசிட்டாங்க. இந்த தப்பாக பேசுன வீடியோ வெளியாகி பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நாங்கள் ராணா அம்மா வந்து திடீர்னு மோடி அலை இல்லைங்கிறாங்க. மோடி அலை இல்லைன்னு காங்கிரஸ் சொல்லலை, உங்கள் கட்சியில் இருக்க வேட்பாளரே சொல்கிறாரு. சரி, இது பக்கம் ஒரு பக்கம் போனால் ஜாட் இனத்தவர்கள் மொத்தமாக அவங்கள புறக்கணிக்க தயாராகிட்டாங்க. ஏற்கனவே ராஜபுத்திர இனம் புறக்கணிக்கிறாங்க, ஜாட் இனம் புறக்கணித்தாங்க, தலித்து போயிடுச்சு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு பிஜேபிக்கு பெரிய அடினா மகாராஷ்டிரா, பீகார். இந்த ரெண்டுமே அவங்களுக்கு நல்லா யோசிக்கிறாங்க. போன தடவை வர மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இல்லை என்ன சிக்கல்னா, ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 தொகுதிக்குது. இது ஒரு 48, இது ஒரு 40, 88 தொகுதி. 88 தொகுதியில் போன தடவை இவங்க வாங்கினது கிட்டத்தட்ட 72. இந்த தடவை வாங்குறது 30க்கும் கீழே. 30க்கும் கீழேன்னா நீங்கள் எப்படி மெஜாரிட்டி வருவீங்க? நீங்கள் யூபி ஃபுல் ஸ்விங் கூட அடிங்க, இங்கெல்லாம் அவுட் ஆகுது. என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே மனோகர்லால் கட்டார், நம்ம இவர் இது ஹரியானா, அவரை வேறு வெளியேற்றிட்டீங்க. அங்கே பிரச்சனை சரி, அங்கே ஏகப்பட்ட ஜேஎம் உங்களை கார்னர் பண்ணுறாங்க, துஷ்யந்த். இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அசர்ற நேரத்தில் சரி கெஜ்ரிவாலை வச்சு ஏதாவது பண்ணலாம், அவர் வெளியில் வரும் தடுக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் வெப்சைட்டை போட்டு ராமராஜ்யன் போட்டு இதையும் க்ளோஸ் பண்ணி விட்டார். இன்னொன்று நேற்று ANIயில் வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்த பேட்டி. பிரைம் மினிஸ்டர் கொடுத்த பேட்டினா எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கணும் பார்த்தா இம்பேக்டே ஒன்றும் இல்லை. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து 2 விஷயம் சொல்கிறாரு. சனாதனம், இது வாரிசு அரசியல், இன்னொன்று வந்து ஊழல் கட்சி. வாரிசு அரசியல்னு இவர் சொல்கிறத பார்த்தா அங்கே ஏக்நாத் ஷிண்டே வாரிசு அரசியல், அஜித் பவார் வாரிசு அரசியல் மக்கள் பார்ப்பாங்கல்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிரான் பாஸ்வான் பீகாரில் வாரிசு அரசியலாக இல்லையா? இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதான் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி ANIக்கு பிரதமர் கொடுத்த பேட்டி அட்டர் வேஸ்ட். இதே சூப்பராக இருந்தால் இந்த பேட்டி எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. பிஜேபிக்கே தெரியுது, ஐயோ ஒன்றும் நடக்கலை, தப்பாக போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து பிரதமர் போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து முஸ்லீம் லீக் மாதிரி இருக்குது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு இவர் சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, நமக்கு தெரியும். சும்மா கம்ப்ளைண்ட் HUDலாம் போய் கொடுத்துருக்காரு. இது நடக்கவே நடக்காது. இதே மற்றவங்க பேசுனா என்ன பண்ணியிருப்பாங்க? ஏற்கனவே நிறைய பேர் கண்டனம் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி நீங்கள் சுற்றி முற்றி பாருங்கள், ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இவங்க டக்குன்னு வர மாதிரி இருக்கா? குஜராத்தில் ராஜபுத்திரர் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க 72 லட்சம் ஓட்டு இருக்குது. ராஜ்கோட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் இருந்து கூட்டம் போட்டு அந்த ரூபாலாவை மாற்றணுங்கிறாங்க. கெடு கொடுத்துட்டாங்க. மோடி அவர்கள் வராரு இன்னொரு 5 நாளில் குஜராத்துக்கு வரும்போது, குஜராத் அன்னைக்கு அந்த இவங்க ராஜபுத்திர இனத்தோட மீட்டிங்
இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க சங்கர் சிங் வகேலா ஏற்கனவே ராஜபுத்திர இனத்தை பார்த்துட்டாங்க. சங்கர் சிங் வகேலாங்கிறவர் காங்கிரஸுடைய தலைவர். அவர் ஏற்கனவே ராஜபுத்திர இனத்தை பார்த்துட்டார். இது மோடிக்கும் தெரியும். அதனால தான் ரூபலாவை மாற்ற மாட்டுறாங்க. ரூபலாவை மாற்றினா மட்டும் இவங்க ஓட்டாக போட போகிறாங்க. அவர் வந்து மட்டக்காடு கம்யூனிட்டி சேர்ந்தவர், மாற்ற மாட்டாங்க. கடைசியாக ஒரு கண் துடைப்புக்காக ராஜபுத்திரனும் பார்க்குறாங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த தடவை பிஜேபியை கார்னர் பண்ணணும்னு. இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருக்காங்க, ஹரியானாவில் இருக்காங்க, யூபியில் இருக்காங்க. தொடர்ந்து சொல்கிற மாதிரி யாதவர் ஓட்டு, ராஜபுத்திரர் ஓட்டு, தலித் ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டு, இது 4 தான் மிகப்பெரிய அளவில் தீர்மானிக்கிறது யூபி. இந்த 4மே உங்களுக்கு ஓட்டு போடலன்னா யார் உங்களுக்கு ஓட்டு போட போகிறா? ஏற்கனவே மகாராஷ்டிராவில் மராத்தா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு பீகார் சொல்லவே வேணாம், யாதவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. டெல்லியில் படித்தவங்க எல்லாம் வந்து இப்போ அவர் அது உள்ளே வச்சுருக்காங்கன்னு அந்த தாக்கம் இருக்குது. இன்னொன்று ஒரு வெள்ளை அறிக்கை வேறு வெளியிட்டார். இப்போ நீங்கள் அவர் ஒன்றுமே பண்ணுங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது பொய்யா, அவர் சொல்கிறது பொய்யா? மே 25 தான் எலெக்ஷனு. இன்றைக்கி அறிவிக்கிறாருன்னா இதை வச்சு தான் நீங்கள் பிரச்சாரமே. பாருங்கள், நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோம். இதான் அவங்க நோக்கமே. இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் பண்ணிங்கன்னா, ஆம் ஆத்மி பஞ்சாபில் இதை வழி இல்லை. அவங்க வேற ஒரு கணக்கு போடுறாங்க. பஞ்சாப் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒன்றா நம்ம ஜெயிப்போம், காங்கிரஸ் ஜெயிக்கணும். நம்மளோட இலக்கு டெல்லியில் 7 ஜெயிக்கணும், ஹெட் குவார்ட்டர்ஸை காப்பாற்றிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பெரிய அதிர்ச்சியை கெஜ்ரிவால் கொடுத்திருக்கிறார். அடுத்து அவர் மேலே இன்னும் 2 வழக்கு போடுறாங்க. போட்டால் இன்னும் நல்லது, இந்தியா கூட்டணி வேகமாக வளர்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், இதில் ஏதாவது இந்த ஸ்டேட்டில் வராது, இல்லை இந்த ஸ்டேட்டில் மோடி அலை, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். மோடி அலை வரத்துக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமர் கோயில் எடுபட்டுச்சா? இல்லை ராமர் கோயில் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க? இப்போவே ராமநவமிங்கிறார், ஒன்றும் எஃபெக்ட் இல்லையே. ராமர் கோயில் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, வெளியில் எஃபெக்ட் இல்லை. ராலி கீழி பண்ணி வேலைக்கு ஆகலை. தொடர்ந்து பிஜேபிக்கு சொல்வதற்கு இல்லை, ஒரு பெரிய ஒரு கோஷம் வைக்கணும். இல்லை நாங்கள் உள்நாட்டு பாதுகாப்பாருங்க, அந்த நாட்டோட போர் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு வைப்பாங்க. புல்வாமா தாக்குது, ஏதோ ஒரு உருட்டுவாங்க. ஒன்றும் உருட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பிஜேபி 200க்கு கீழே, ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி 150 கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.